வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கோபியை அவரோட நண்பர் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ மொட்டை மாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோபிகிட்ட அவரோட நண்பர் சொல்கிறாரு, கோபி என்னை மன்னிச்சுக்கூடா, நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, அதை கூட நான் புரிஞ்சுக்காமல் நான் ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்கிறேன். என் சூழ்நிலை அப்படிட்டா நண்பா, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ ஃபோனில் அவ்வளவு சாரி கேட்டேன், நேரில் வந்து சாரி நின்றுட்டுருப்பியா? விட்றா, சின்ன வயசுலேருந்து எனக்கு நீ தெரியும், நீ எப்படி கேரக்டர்னு எனக்கு தெரியும், அதுபோக நிறைய விஷயத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கடா அப்படிங்கிறாரு கோபி ஒரு நண்பர்கிட்ட. இல்லைடா, அவனுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நான் எடுத்துருக்கணும்ல ஃபோனை அப்படிங்கிறாங்க. விடு, அதான் பாக்கியா ஃபோன் எடுத்து என்னை காப்பாற்றிட்டால அப்படிங்கிறாங்க. நீ அப்போ அவங்க எதிரியாக பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. என்னையெல்லாம் ஒரு நாள் எதிரியாக பார்க்கல, நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி நினைக்க தோணலை, அவளை வந்து சாமியாக தான் என்னால் பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் கோபி அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் ராதிகாவை தான் பிடிச்சிருக்கு, இவ்வளோ கூட வாழும்போது சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நான் உணர்ந்து தான் அவளை கல்யாணம் முடித்தேன். ஆனால் நான் நினச்சது வச்சது எல்லாம் தப்புன்னு சொல்லி என் மக இனியாக புரிய வச்சிட்டா. அப்போ தான் தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. டேய், அதுக்கு அவங்க எப்படிடா சம்மதிக்கிறாங்க அந்த பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல தான், ஆனால் என் பசங்களுக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் சலிச்சிட்ருக்கா. அப்படி என்ன நீங்கள் இருக்கணும், ராதிகா தான் இருக்காங்க, அங்கே போய் இருடா, உனக்காக தானடா ராதிகா வந்து இங்கே வீடு பார்த்தாங்க வச்சாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. நீ தொழிலே இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு தொழில் வச்சு கொடுத்தாங்கள, நினச்சிப்பார், பண வசதியிலேருந்து எல்லாமே பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள விட்டுட்டு இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கூட வந்தாடா, எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லவே இல்லைடா, ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு நடுரோட்டோடது பாவம்டா, அது ரொம்ப பாவம் அப்படிங்கன்னா என்னடா பண்ண முடியும், எங்கள் அம்மா கடைசி காலம், நான் எங்கள் அம்மா கூட தானே இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கோபி, நீ முன்னாடி நினச்சிருக்கணும்டா, இப்போ நீ இது பண்ணி என்னடா பண்ண போகிற, உனக்கு உன் ஒய்ஃப் தான் முக்கியம், உனக்கு ஒன்றும் புரியலடா, உனக்காக தான் அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நீ நினைக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. நினைக்க தான் செய்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், எங்கள் அம்மா சைடில் நிற்கிறதா ராதிகா சைடில் நிற்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. நீ வந்து இப்போ தான் நல்லவனாக மாறிக்கிட்டு இருக்க, இது ஒரு காரணம் தான், சரிதான், ஆனால் நியாயத்தின் பக்கம் இல்லை. ராதிகா சைடில் இந்த காலகட்டத்தில் நியாயம் இருக்குது, அவங்க ஒய்ஃபு, அவங்கள நீ விலைக்கு வச்சு பார்க்கறதுல என்ன நியாயம் சொல்லு. உனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து ஒன்றா பார்க்க வந்தவங்க ராதிகாவை பார்க்க விடக்கூடாதுன்னு சொன்னால் நீ அவங்களோட தான்டா இருக்கணும், உங்கள் அம்மாவை வேணால் கூட வச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னடா புரியாமல் பேசுகிறேன், அங்கே வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது தானே எங்கள் அம்மாவை இல்லாத பொருளாலாம் சொல்லி எங்கள் அம்மாவை உள்ளலாம் அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அதுக்கு ராதிகாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, தவறுதலாக புரிஞ்சுருக்காங்க, ஏதோ நடந்துருச்சு, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு மேடு கொள்ளலாம் வரதான் செய்யும், வந்துருச்சு விடு, அவங்களோட சேர்ந்து இருக்குப்பாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு இங்கே பசங்க இருக்காங்கடா, நான் எப்படிடா ராதிகளோட போகிறது, எங்கள் அம்மா எப்படிடா சம்மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. கோவி, நீ பேசுகிறது சூப்பராக இருக்குது, நீ பசங்களோட இருக்கும்போது தானே இந்த பாக்கியா வேணான்னு சொல்லிட்டு அங்கே போய் கல்யாணம் முடித்தேன், இப்போ என்ன எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைடா, என் பசங்க இருக்கிறாங்க, அங்கேயும் எனக்கு உறவுன்னு யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. ராதிகாவும் உறவு தான், என்ன அவங்க வயிற்றில் ஒரு பிள்ளை வந்துருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே கூட கொஞ்சம் பாசம் வந்துருக்கணும், உங்கள் அம்மாவே இதை சொல்லியிருக்க முடியாது. டேய் கோபி, உன்னால் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுடா, அதை புரிஞ்சுக்கோ, பண கஷ்டம் அவங்களுக்கு இல்லை, பண கஷ்டத்தை நீ கொடுத்துடாத, சரியா, அந்த ராதிகாவோட சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிள்ளையை பக்க பாரு அப்படிங்கிறாங்க. டேய், என்னால் எப்படிதான் முடியும், டேய் நினச்சா எல்லாமே முடியும்டா, அப்படி வந்தால் மட்டும்தான் உங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இந்த வீட்டில் வந்து யாருமே எதுவும் சொல்ல முடியாத நிலை வரும், ராதிகாவும் ரொம்பாக மாட்டாங்க. உங்களுக்குள்ளே பாசம் இருக்காத காரணம் ஒன்று அதே தான், ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு உறவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு பேரையும் யாரும் பிரிக்க முடியாது, அதான் நிலைமை. நீ பேசாமல் ராதியோட போயிரு, சீக்கிரம் ஒரு பிள்ளையோ குட்டியோ பக்கத்துக்குள்ளே வழியை பாரு அப்படிங்கிறாங்க. அது எப்படா முடியும் அப்படிங்கிறாங்க. பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, இல்லைன்னா ராதிகாவை இங்கே கூட்டி வச்சு வாழு அப்படிங்கிறாங்க. அது எப்படி எங்கள் அம்மா சம்மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. கோபிங்க பாரு, ஒன்று வாழு, இல்லைன்னா வாழ விடு, சரியா, எதையாவது ஒரு முடிவை நீ தான் எடுக்கணும், ஒன்று ராதிகாவோட போய் அங்கே இரு, இல்லையா ராதிகாவும் அங்கே வர வச்சு வாழு, அதை விட்டுட்டு அந்த பிள்ளையை கஷ்டப்பட விடாது, நல்லதில்லை, சரியா, பெண் பிள்ளை பாவம் பொல்லாதது, அதை புரிஞ்சுக்கோ, நான் கிளம்புறேன் நண்பா அப்படிங்கிறாங்க. சரி நண்பா, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு கோபி ரொம்பவே யோசனையாக இருக்கார். நம்ம தான் அந்த ராதிகா மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும், அவள் வேறு கல்யாணம் முடிக்கணுங்கிற எண்ணத்துலேயே அவள் இல்லை,
நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுனால நம்ம அவளை என்னெல்லாமோ நாசுக்காக பேசி நீ தான் உலகம் செல்லம் அப்படி செல்லம் இப்படி சொல்லணும்னு பேசி அவளை மயக்கணும், கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டோம். இப்போ அவளை நம்ம இடையில விடுறது சரி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கே ராதிகா ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க ஆஃபீஸில். அப்போ கூட இருக்கிறவங்க, என்ன மேடம் நீங்கள் எவ்வளோ போல்டாக வந்து இந்த கம்பெனியை பார்ப்பீங்க, 2-3 கம்பெனியை நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுறீங்க, இப்படி அழுகிறீங்களே மேடம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்ப்பேன், இப்போ என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறதுனால என்னால் சுத்தமாக முடியல, எங்கள் மாமியாருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, அவங்க வந்து என்னை விட்டு விட்டு வெளில போ, நீ என் பையனோட இருக்காத வைக்காதுன்னு சொன்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, அவங்க பையன் மேலே உள்ள பாசம், என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாரு, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம், நான் சொல்லுதுன்னு ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களோட பதவியிலையும் நான் கம்மி, வயசுலேயும் கம்மி, ஆனால் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான் மேடம், எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி முன்னாடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் நான் நினச்சேன், நம்மளுக்கும் அவருக்கும் இவ்வளோ பொருத்தம் இல்லாமல் இருக்குது, நம்ம பேசாமல் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை இவருடைய வேணான்ட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பல மாதிரி நினச்சேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எனக்கும் அவருக்கும் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு பிள்ளை வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்காக நாங்கள் 2 பேரையும் பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் ஒன்றா இருக்க மாட்டோம். எங்களுக்குள்ளே நிறைய வாட்டி கருத்து வச்சும் எல்லாம் வரும். ஆனால் அந்த பசங்க 2 பேரும் அந்த குழந்தை அந்த பிள்ளை நன்மைக்காக நாங்கள் 2 பேரும் இணைஞ்சே இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இணைஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அணுக முடியும்? அவரு தான் இப்போ உடம்பு சரியில்லையே, அது போக அவர் என்கிட்ட பேச தயாராகவே இல்லை அப்படிங்கிறாங்க. மேடம், அவங்க பேசிட்டாங்க, அவங்களோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது மட்டும்தான் மேடம். நீங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அந்த பிள்ளை இருக்கும், அது நல்லாவும் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரேஷ்மா அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க, இவங்க அந்த ராதிகா அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில் கோபி என்னெல்லாமோ நினச்சிட்டு, சரி இனிமேல் சரி வராது, வீட்டில் யாரும் இல்லை, நம்ம ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம், அம்மா இன்னும் நைட்டு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பாக்கியாவும் நைட்டு தான் வருவா, இனியாவும் காலேஜுக்கு டூருக்கு போயிட்டா, செலியனும் ஜெனியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் இல்லை, நம்ம ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ராதிகா வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கோபி, என்ன இப்போ தான் உங்களுக்கு தோணுச்சா கோபி என்கிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. என்ன கோபி சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை நீ வீட்டு விட்டு வெளில போ, என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போது எப்படிமா நீங்கள் வந்து சொல்லலாம், நான் கேட்டிருக்கணும், நான் கேட்காம விட்டது தப்பு தான் ராதிகா, நான் இப்போ நீ உடனே பார்க்கணும், நீ எங்கே இருக்க, நான் வரேன் அப்படிங்க. கோபி நீங்கள் வர வேண்டாம், நான் வரேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே இருக்க ராதிகா அப்படின்னு கேட்கும்போது ஆஃபீஸில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல கோபி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு நேராக கிளம்பி போகிறாங்க. அங்கே கோபி ராதிகா எப்போ வருவாங்கன்னு சொல்லி ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ராதிகாவை பார்த்தோன்னே கோபி எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஓடி வந்து அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. கோபி, உங்களை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் கோபி, இனிமேல் நான் உங்களை பிரியவே மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட கோபின்னு சொல்கிறார், நானும் அதான் சொல்ல நினச்சேன், எங்கள் அம்மாட்ட பேசி நான் புரிய வச்சுக்கிறேன், இனிமேல் போட்டு நம்ம பிரிய வேண்டாம், நம்மளுக்குள்ளே ஒரு உறவு வந்து வரணும் அப்படிங்கிறாங்க. கோபி அப்படிங்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்க. நானும் அதான் நினச்சேன் கோபி, ஆனால் நீங்கள் இப்படி இருக்க சூழ்நிலையில் முடியுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பேபி இப்படி சொல்லிட்டேன், நான் எப்போவுமே எங்கே தான் வா அப்படின்னு சொல்லி பெட்ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் இல்லற வாழ்க்கையை வாழ்கிறாங்க 2 பேருமே. இப்படி இருக்குது. அந்த சூழ்நிலையில் ஈஸ்வரி வந்து நம்ம பையனுக்கு வந்து நம்ம கூட தான் சரியாக வரும்னு சொல்லி போன இடத்துலேருந்து அவசர அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வெளியில் செருப்பு கிடக்கு. யார் செருப்பு கிடக்கு அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது, நம்ம வீட்டில் யாரும் இந்த மாதிரி செருப்பு போட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து கோபி அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வராங்க. அங்கே 2 பேரும் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஓரமாக இருந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே சரியான கோபம் வந்துடுது. ஏய், அவன்கிட்ட தூரந்தி அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு தூரந்திக்கணும், என் புருஷன் கூட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா இன்னும்மா எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய், அப்போ எதுக்கு அங்கே வந்தா, அவளை அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. என் புருஷன் எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் வருவேன், ராமர் கிடம் தான் சீதைக்கு அதவேத்தி அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, முதல்ல நீ கிளம்புனா கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிளம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. கிளம்புறியா எப்படி அப்படிங்கிறாங்க. கிளம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. ஏய் கோபி, அவளை போக சொல்கிறா அப்படிங்கிறாங்க.
ஏம்மா அவள் இங்கே இருந்துட்டு போகட்டும், அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிட்டோம்லாம்மா, கல்யாணம் பண்ணிவிட்டு நான் அவளை தனியாக வைக்கிறது சரியாக வராது, அதுவுமே என் மனசுக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற. டேய் போடுறா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ பாக்கியா தச்சியெல்லாம் வீட்டுக்கு அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் பாக்கியா நீ வாயை மூடிட்டுரு, உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னத்தை பண்ணியிருக்கீங்க, கோபியை பார்க்க வராங்க, அவங்க பார்க்க தான் என்ன தப்பு அப்படிங்க. அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணியிருந்தா என்ன தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி கோபி ஓடி வராரு. அம்மா விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு தெரியாதா, இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அம்மா அவளுக்கு இருந்தால் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா நான் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னோடனே ஈஸ்வரி முழுன்னு அழுகிறாங்க. டேய் அவளால் தானடா உனக்கு கோபி இப்படி ஆச்சு, அவள் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளை நான் தெரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டேன், அவளை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நான் புலம்பிட்டு இருக்கிறத காட்டிலும் நான் பேசாமல் இவங்க கூட இருந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா, பார்த்தீங்களா உங்கள் பையன் என்றைக்குமே என் சைடு தான், உங்கள் சைடு இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஈஸ்வரிக்கு ஒன்றுமே பேச முடியல. என்ன பாக்கியா எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்கள பிரிக்க நீங்கள் யார், அவங்க 2 பேரும் வாழணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு யாரும் தடுக்க முடியாதத. அவங்க இங்கே இருக்கிறாங்க, எங்கேயும் இருக்கிறாங்க, எங்கே இருந்தாலும் சேர்ந்து இருந்துட்டு போகிறாங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அந்த பாவத்தை நீங்கள் இதாக இருந்தாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியா உனக்கு தெரியாது, அவள் இருந்தான்னா இவனுக்கு எதாவது ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒன்றா தானே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, அவங்க பார்த்துப்பாங்க அத்தை, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்கியா அவனுக்கு தெரியாது, நீ உன் புருஷனே அவள்கிட்ட விட்டு கொடுத்துட்டு நீ ஏன் இப்படி தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அவர் ஏன் புருஷன் கிடையாது, எவனோ என்ன அவருன்னு இல்லை, யார் அவர் இடத்துல இருந்தாங்கன்னா அவரை நான் காப்பாற்றிருப்பேன், அவ்வளோதான். அவருக்கும் எனக்கும் உறவுன்னு எதுவும் கிடையாது, என் பசங்களுக்கு அவங்க அப்பா, அவ்வளோதான். அதோடு நிப்பாட்டிக்காங்க அத்தை. இதுக்கு மேலே அவர் என் புருஷன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காது. அதுக்கு மேலே இந்த பாக்கியா எப்படி பேசணும்னு வேறு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக பேசுகிற அளவுக்கு இருந்தால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி செம்மக்கடுப்பில் பேசுகிறாங்க. இங்கே ஈஸ்வரியால் ஒரு பதிலும் பேச முடியாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.